கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்மை பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவரும் இருளிலிருந்து நம்மை ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர், நம்மில் பிரியமாயிருப்பார். ஒரு தகப்பனைப் போல அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தாயைப் போல அவர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். அவர் மோசேயுடன் எப்படி முகமுகமாய் பேசினாரோ அதே போல நம்மோடு பேசி நம்மை மகிழ்விப்பார். ஒரு மேய்ப்பனைப் போல அவர் பசுமையான இடங்களுக்கு நம்மை வழிநடத்தி செல்வார். கோழி தன் குஞ்சுகளை இறகுகளால் கூட்டி சேர்ப்பது போல நம்மையும் கூட்டி சேர்த்து பாதுகாப்பார். கழுகு தன் சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து செல்வது போல இயேசு கிறிஸ்து நம்மை சுமந்து செல்பவர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நம்மை சிட்சிக்கிறவர், அவர் நம்மை பட்சிக்கிறவர். இதன் அடிப்படையில் ஒரு எச்சரிப்பின் தேவ செய்தியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பயங்கரமானவர். பயந்து விடாதீர்கள், நமக்கு அவர் பயங்கரமானவர் கிடையாது. The Lord is dangerous. இதை 3 குறிப்புகளுடன் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, கர்த்தர் சாத்தானுக்கு பயங்கரமானவர், கர்த்தர் பாவத்திற்கு பயங்கரமானவர், கர்த்தர் விசுவாசிகளாக நமக்கு ஒரு மணவாளனாகவும் ஒரு நண்பனாகவும் இருப்பார். இந்த 3 அடிப்படையில் வேதத்தில் நாம் வசனங்களை எடுத்து தியானம் செய்யலாம். முதலாவதாக, கர்த்தர் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்பவர், அவனுக்கு பயங்கரமானவராக இருக்கிறார். ஆனால் நம்மை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை உடைய நம்மை அவர் ரட்சிக்கிறார். ரட்சித்த பின் நாம் பாவத்தில் விழுந்து விடலாம். அவர் விழும்போது அவர் ஒரு தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல நம்மையும் சிட்சிப்பார். சில வேளைகளில் நாம் பாவத்தின் மீது பாவம் செய்து கர்த்தரை கோபப்படுத்தும் பொழுது அவர் அக்கினியாய் வந்து நம்மை பட்சிப்பார். எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறார், ஆனால் கர்த்தர் பயங்கரமானவர். வேதம் கூறுகிறது, வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 47:2 கூறப்பட்டிருக்கிறது, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். கர்த்தர் பயங்கரமானவர். நம் மத்தியில் பயங்கரமான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் அதிகாரமும் பயங்கரமும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஓங்கிய பேத்தாலும் பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்களினாலும் மீட்டு கொண்டு வந்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். அப்படிப்பட்ட பயங்கரமானவர் சாத்தானுக்கு பயங்கரமானவராக இருக்கிறார். சாத்தானின் செய்கைகளை அழிக்கவே அவர் உலகத்தில் வெளிப்பட்டார் என்று வசனம் கூறுகிறது. ஏன் சாத்தானை அவர் அழிக்க வேண்டும்? ஏன் சாத்தானுடைய செய்கைகளை அழிக்க வேண்டும்? அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:44 கடைசி பகுதியே, சாத்தான் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நன்றாக கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு பயங்கரமானவர். ஏனென்றால் அவன் ஒரு கொலைபாதகன். நம்மை கொலை தண்டனையில் இருந்து, பாவத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? பாதாளத்தில் தள்ளிவிடக்கூடியவனாக இருக்கிறான். நம்மை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். கொலை பாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அவன் பொய்யனும்
பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவானாம். அதனால்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? பொய் சொன்னான். இந்த கனியை நீங்கள் புசித்தால் சாவதே சாவதில்லை என்று கூறி அவர்களை வஞ்சித்தான். சாத்தானை பற்றி வேதம் என்ன கூறுகிறது? சாத்தான் ஒரு விழுந்து போன தூதன். அவன் பெயர் லூசிஃபர் என்று எசேக்கியேலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். இப்பொழுது நம்மை சுற்றி சுற்றி சுதந்திரமாக வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த சாத்தானை 1000 ஆட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்து அவனை கட்டி போட்டு வலுவிழக்க செய்கிறார். 1000 காலம் ஆட்சி காலம் முடியும் பொழுது அவன் வெளியே வருகிறான். பொல்லாப்பானதை செய்கிறான். அப்பொழுது ஒரு போர் வருகிறது. அந்த போரில் சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்படுவான் என்று வசனம் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான். நன்றாக கவனிங்கள். மோசம் போக்கும் பிசாசு என்ற சாத்தான், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் வனாந்தரத்தில் 3 சோதனைகளை இயேசு கிறிஸ்து முன் வைத்தான். இயேசு கிறிஸ்து வசனமாகிய பட்டயத்தை எடுத்தார், உருவ குத்தினார். அவன் ஓடோடி போய்விட்டான். மேலும் சிலுவையில் அவன் சாத்தானை எப்படி தலை நசுக்கினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:14-15 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் 2 மகா பெரிய காரியங்களை சாத்தானுக்கு விரோதமாக செய்தார். நம்முடைய பாவக்கடனை ரத்து செய்தார். நமது பாவக்கடனை தமது இரத்தத்தை செலுத்தி ஈடு செய்தார். அந்த பாவக்கடனின் அந்த சர்டிஃபிகேட்டை சிலுவையில் ஆணியில் அறைந்து நொறுக்கி போட்டு விட்டார். சாத்தான் சகல துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் நொறுக்கி போட்டு விட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்து சாத்தானின் தலையை நொறுக்கி போட்டு விட்டார். என்றாலும் இப்பொழுது சாத்தானை அதிகமாக பட்சிக்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவன். இன்றும் சாத்தானுக்கும் மற்ற இயேசுவுக்கும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதைத்தான் நாம் என்ன கூறலாம் என்றால் காஸ்மிக் செஸ் மேட்ச் என்று கூறலாம். ஒரு புறம் இயேசு கிறிஸ்து அரசாளுகிறார், சாத்தான் போரிட்டு கொண்டே இருக்கிறான். அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் போர், நீதிக்கும் அநீதிக்கும் போர், நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் போர், ஒளியாகிய இயேசுவுக்கும் இருளாகிய சாத்தானுக்கும் போர். வெற்றி பெறுவது யார்? வெற்றி வேந்தன் யார்? வெற்றி வேந்தன் நமது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். நாமும் இயேசுவோடு கூட இணைந்து எதிரியை போராடி ஜெயிக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட போராடி நம்மை வெற்றி வேந்தர்களாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். சாத்தானின் அடித்தளம் அசைக்கப்பட்டது. சாத்தானின் ராஜ்யம் நொறுக்கப்பட்டது. இதைத்தான் எபிரேயர் 2:14 கூறப்பட்டிருக்கிறது. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழித்தார். மரணத்தின் அதிபதி தன் மரணத்தினாலே அழித்தார். அழி என்ற வார்த்தை வருகிறது. அதனுடைய கிரேக்க பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? அழி என்றால் ஒளிந்து போ. சாத்தான் ஒளிந்து போய்விட்டான். செயலிழக்க செய்தல், சாத்தான் செயலிழந்து விட்டான். ரத்து செய்தல், நிராகரி என்று பொருள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சாத்தானை ரத்து செய்து விட்டார், செயலிழக்க செய்து விட்டார். 1 யோவான் 3:8 என்ன கூறுகிறது? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனானவர் வெளிப்பட்டார் என்று கூறுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கப்பலில் பயணம் பண்ணி போய்கொண்டிருந்தார்கள். கப்பல் பழுதடைந்தது, தண்ணீர் உள்ளே வந்தது. மாலுமி உடனே ஒரு வார்னிங் கொடுத்தான்.
நீங்கள் எல்லாரும் லைஃப் போட்டை எடுத்துட்டு கப்பலிலிருந்து கடலில் குதித்து தப்பித்து செல்லுங்கள் என்று கூறினார். அப்பொழுது எல்லாரும் தங்கள் உடைமைகளை வைத்துவிட்டு லைஃப் போட்டு வாங்கி கொண்டார்கள். ஒருவன் பேராசைக்காரன், அவன் அநேக தங்க கட்டிகளை வச்சுருந்தான். உடனே அவனுக்கு அதை விட்டு போக மனமில்லை. அவர் பேக் எடுத்து அந்த தங்க கட்டியெல்லாம் போட்டுட்டு போய் தன் தோளில் சுமந்து கொண்டு போனான். லைஃப் போட் இல்லை என்றாலும் அந்த கப்பல் அமிழ்ந்த நிமித்தம் அவன் கீழே கடலில் குதித்தான். அந்த பழுவின் காரணமாக அவன் கடலின் ஆழத்திற்கு சென்று மரணமடைந்தான். இதைத்தான் சாத்தான் தினம் தினம் நம்மிடம் செய்கிறான். நம்மை பாவத்திற்குட்படுத்துகிறான். பாவ மூட்டையை சுமக்க வைக்கிறான். பாவ மூட்டை அதிகரித்து கொண்டே போகும் பொழுதே நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடுவான். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாத்தானிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவத்திற்கு பயங்கரமானவராக இருக்கிறார். அவர் பாவத்தை கடுமையாக கூறுகிறார். பாவம் மனிதனை கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் மனிதன் அடிமைப்படுத்தப்படுகிறான் என்று வசனம் கூறுகிறது. பாவம் மனிதனை தீட்டுப்படுத்தும். பாவம் மனிதனுக்கு ஆவிக்குரிய மரணத்தை கொடுக்கும். கடைசியில் அக்கினி கடலில் தள்ளப்படுவோம். எனவே இதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் துன்மார்க்கருக்கு பயங்கரமானவராக இருக்கிறார். நம்முடைய டாபிக்கே த லார்ட் இஸ் டேஞ்சரஸ். துன்மார்க்கனுக்கு பயங்கரமாக இருக்கிறார். வசனம் கூறுகிறது, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 11:6 கூறப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியையும் கந்தமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அக்கினியும் கந்தகத்தையும் யார் மேல் வரவழைப்பார்? துன்மார்க்கர் மேல் வரவழைப்பார். அதற்கு முந்தின வசனம் கூறுகிறது, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களுமே தேவனாகிய கர்த்தர் வெறுக்கிறார். அவர் எதிர்க்கிறார், வெறுக்கிறார். மனம் திருந்தாத பாவிகள் மீது அவர் கோபாக்கினை வரும். அவருடைய ஆக்கினை வரும். அவருடைய உக்கிரம் வரும். அவர் எரிகிற நெருப்பாக இருப்பார். எரிச்சல் உடையவராக இருப்பார். பல உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட முடியும். பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். பாவத்தின் மீது இயேசு கிறிஸ்து எப்படி வெறுப்பை உமிழ்ந்தாரோ அதே போல நாமும் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் மூலம் நமக்கு அக்கினை வரும். இயேசு கிறிஸ்து பட்சிக்கிற அக்கினியாக வருவார். காயினை எடுத்துக்கொள்ளுங்கள், தன் சொந்த சகோதரனை கொன்றான். எனவே என்ன நடந்தது? பூமியில் அவன் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். அமைதி என்று அலைந்து திரிந்தானாம். அதே போல லோத்தின் மனைவியை நீங்கள் நோக்கி பாருங்கள். பாவத்தின் நிமித்தம் உப்பு தூணாளால். கோராகு என்பவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினான். நடந்தது என்ன? கோராகு, அவன் குடும்பத்தினர், அவனோடு கூட இந்த சக கூட்டாளிகள் யாவரையும் பூமியானது வாயை திறந்து மூடி போட்டு விட்டதாம். எச்சரிப்பு, பாவத்திற்கு எச்சரிப்பு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தான் மகிமையை எடுத்துக்கொண்டான். என்ன நடந்தது? புழு புழுத்து சத்தான். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். கேட்டின் மகனாக பாதாளத்தில் தள்ளப்பட்டான். எலிமாஸ் என்ற ஒரு மாயக்காரன் இருந்தான். அவன் பவுலுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்தான். நடந்தது என்ன? குருடனானான். கர்த்தரின் உக்கிரம், கர்த்தரின் எரிச்சல், கர்த்தரின் ஆக்கினை அவர்கள் மீது வந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நாம் மாயக்காரர்களாக இருக்கக்கூடாது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மாயக்காரரே என்று கூப்பிட்டார். ஏனென்றால் அவர்கள் பாரம்பரியத்தில் இருந்தார்கள். அவர்கள் குருடராய் இருந்தார்கள். ஒரு குருடனை வழிகாட்டலாமா? ஆனால் அவர்கள் பாரம்பரியத்தின் நிமித்தம் நன்மையை செய்யவில்லை. அவர்கள் பொய் பேசினார்கள்.
அதனால்தான் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அவரோடு போராடினார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொன்னார். பாவம், பாரம்பரியத்தின் பாவம் அவர்கள் மீது இருந்தது. அவர்கள் ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையை வேதத்தின்படி நடக்காமல் தங்களுக்கென்று பல விதிமுறைகளை உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். அதுவும் இல்லாமல் ஆவிக்குரிய பெருமை அவர்களுக்கு இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மக்கள் காணும்படி வீதிகளில் வந்து நீண்ட ஜெபம் பண்ணுவார்களாம். ஆவிக்குரிய பெருமை இருக்கக்கூடாது. அதே போல் அவர்கள் ட்ரம்பட் அடித்து மற்றவர்களுக்கு தர்மம் செய்வார்கள், உபவாசம் இருப்பார்கள். இதைத்தான் இயேசு கண்டித்தார். மாயக்காரரே, மாயக்காரரே என்று கூறினார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் தனி தியானத்தில் தியானித்து பாருங்கள். பல வசனங்களில் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக அவர்களை மாயக்காரரே என்று சொல்லி கண்டித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ என்று கூறுகிறார். அவர் மட்டும் கூறவில்லை. யோவான் ஸ்நானகன் என்ன கூறுகிறான்? பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய பாவத்தை குறித்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோப்பதுக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்கிறார். எனவே பாவத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், எதிர்க்கிறார். நாமும் பாவத்தை வெறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அமெரிக்காவில் ஒரு ஆலயத்தில் சாமுவேல் கோல்கேட் என்ற ஒரு விசுவாசி அங்கத்தினராக இருந்தார். கால்கேட் உங்களுக்கு தெரியும், பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட் கம்பெனி தான் சாமுவேல் கோல்கேட். நல்ல விசுவாசி. அந்த ஆலயத்துக்கு ஒரு பெண்மணி விபச்சாரி வந்தாள். ஆனால் அவள் மனம் திருந்திய பாவியாக இருந்தாள். ஆலய போதகரிடம் வந்து, ஐயா, என்னை இந்த ஆலயத்தில் அங்கத்தினராக சேர்த்து கொள்ளுங்கள், நான் ஆலயத்தின் பின்புறத்தில் ஆராதனை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினாள். உடனே போதகரும் மூப்பர்களும் தயங்கினார்கள். உடனடியாக சாமுவேல் கோல்கேட் அங்கே வந்தார். நீங்கள் மனம் திரும்பிய இந்த பாவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இவ்வுலகத்திற்கு வந்தார். மனம் திரும்பிய பாவியின் மீது அவர் அன்பு கொண்டார். அதே போல பரலோகத்திலும் மனம் திரும்பிய பாவிக்கு அன்பு உண்டு, அங்கு ஆர்ப்பரிப்பு உண்டு என்று கூறினார். அவளை உடனே அவர்கள் அந்த சர்ச் மெம்பராக ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பாவம் செய்யலாம், ஆனால் தேவ கோபாக்கிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது தீமை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஒரு மணவாளனாக நேசிக்கிறார், ஒரு நண்பனாக நேசிக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை மகா பெரியதாக இருக்கின்றது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் தீங்கை காண மாட்டோம், தீவினையை காண மாட்டோம். சத்துருக்கள் நம்மை விட்டு விலகி ஓடுவார்கள். இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாரும் விரல் நீட்டி நம்மை குற்றப்படுத்த மாட்டார்கள். விபச்சொல் இருக்காது, விக்கினம் இருக்காது. ஆம், அவர் நம் மத்தியில், நாம் நடுவில் இருக்க வேண்டும். இதைத்தான் வசனம் கூறுகிறது. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாது, சாத்தானுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாவலராக இருப்பார், மீட்பராக இருப்பார், இரட்சகராக இருப்பார். நம்மை வழி நடத்துவார். சோதனையின் போது நமக்கு உதவுவார். நம் வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றியை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் தீமை, தீவினை, தீங்கு நம்மை சுற்றி சுற்றி வரும். இயேசு கிறிஸ்துவை நாம் அரணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கோட்டையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நித்திய கண்மலையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். இன்று இப்பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய உடைமையாக்கி கொள்ள வேண்டும். மிக அருமையான வசனம். அதாவது ஏசாயா 41:10. அதில் 7 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். நான் இயேசுவின் மணவாட்டியாக இருக்க விரும்புகிறேன், நான் இயேசுவின் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும். வசனம் கூறுகிறது, தேவன் நம்மை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமது மணவாளன் சொல்லுகிறார், நமது நண்பன் சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை வெறுத்து பாவத்தை வெறுத்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய பயங்கரம் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு இருக்குமா? யாரும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்போ ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று சரணடைய வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கு யாக்கோபும் அவன் குடும்பத்தார் அனைவரும் பிரயாணப்பட்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தருடைய பயங்கரம் அவனை சுற்றிலும் உள்ள மக்கள் மீது வந்தது. எனவே அவர்கள் யாக்கோபை பின்தொடரவில்லை. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர்களை சுற்றிலும் பல ஜாதி ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய பயங்கரம் அந்த ஜாதி ஜனங்களின் மீது இருந்ததினால் அவர்கள் யுத்தம் பண்ண வரவில்லை. எனவே நம்மீது கர்த்தருடைய பயமும் திகிலும் இருக்கும் பொழுது அது நம் சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் சற்றே கவனிக்க வேண்டும். அவர் கூறுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீதான் என் மணவாட்டி, நீதான் என் நண்பன் என்று கூறுகிறார். எனவே உனக்கு பல ஆசீர்வாதங்களை நான் வழங்கப் போகிறேன் என்று கூறுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன். எகிப்துக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் வாதையையும் உன்மேல் வரப்பண்ண மாட்டேன். சாத்தானின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை ரட்சிப்பேன். நீ என் கிருபையின் கிருபையின் நிழலில் நீ இருப்பாய். அப்பொழுது உனக்கு ஒரு பலமான, ஒரு செழிப்பான, ஒரு செம்மையான, ஒரு நீதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கர்த்தருக்குள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். யார் உண்மையான கிறிஸ்தவன்? யாரெல்லாம் மற்றவர்கள் நமக்கு சேவை செய்ய இல்லாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம் மீது அன்பு கூறாவிட்டாலும் நாம் அவர்களிடம் அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம் மீது பிரியமாய் இல்லாவிட்டாலும் நாம் அவர்கள் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமும் உண்மையுமான ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், ஒரு சீடராக இருக்க வேண்டும். நம்மை நாமே வெறுத்து நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பின் செல்ல வேண்டும், பாடுகள் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் எப்பொழுதும். ஒன்று மட்டும் நிச்சயமாக நம் நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய எதிராளி சாத்தான் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். ஹீ இஸ் நாட் ஸ்டாட்டிக், ஹீ இஸ் டைனமிக். சுற்றி சுற்றி வருவான். ஹீ இஸ் நாட் சைலண்ட், ஹீ இஸ் ரோரிங்கோடு வருகிறான்.
எனவே நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆக்கினை நம் மீது வராது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீர் எங்கள் கன்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் நித்திய கன்மலையுமாய் இருக்கிறீர். எங்களுக்கு அரணானவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் எங்களுக்கு காட்டின அன்பின் நிமித்தம் நாங்கள் ஈடாக என்ன செய்வோம்? நாங்கள் உமக்கு சீடர்களாக இருப்போம். உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவோம். உமக்காக ஊழியம் செய்வோம். ஆம் கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூற நீதாமே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. சில சமயங்களில் கெட்ட குமாரனைப் போல நாங்கள் வழி தவறி போய்விடுகிறோம். சாத்தானின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பொழுது நீதாமே எங்களை கூட்டிச் சேர்க்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. உம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவை. உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவை. உம்முடைய பாவ மன்னிப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களை வழி நடத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை உயிர்ப்பியும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கிருபை புரியும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால்